வணக்கம். கருவூல கவிதைகள். இன்றைய தலைப்பு மந்திர மனிதன். மானுடன் மானம் காக்க உடையும், உயிர் நடமாட்டம் கொள்ள உண்ண உடமும், கதிரவன் மறைகையில் மனிதன் மல்லாந்து உறங்க ஒரு குடிலும், இவைகளை அள்ளித்தரும் அக்ஷய பாத்திரம் பணம் எனும் மந்திரக்கோள். பணம் எனும் மந்திரக்கோளை நாம் அடிமை செய்ய நினைக்கும் கணம், மனிதன் என்ற வார்த்தை ஜடம் என மாற்றி பணம் மின்னல் வேகம் எடுத்தது அடுத்த மனிதனை நடமாடும் இயந்திரமாக மாற்ற. இதில் என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு கொஞ்சம் தெளிவாக புரியல. பணம் வேகம் எடுக்குதா? என்ன சொல்கிறீங்க? பணம்ன்றது பேசிக். அது நமக்கு என்னென்ன தருது? போட்டுக்க ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு, படுக்க ஒரு இடம், எல்லாமே பணம் தருது. ஆனால் அந்த பணத்தையே நம்ம அதிகாரம் பண்ணுற நிலைமைக்கு போய் அதை அடிமை பண்ணும்போது என்ன பண்ணுது? அது நம்மளை ஜடம், அதாவது உயிர் இல்லாத ஒரு பணம் அப்படின்ற மாதிரி நம்மளை மாற்றிட்டு அது அடுத்தவரை அடுத்த மனுஷனை தேடி போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். பணம் நிரந்தரம் இல்லை. நம்ம அடிப்படை தேவைக்கு இருக்கிற வரைக்கும் அது நல்லது பணம். அதுவே அளவுக்கு மீறி வேணும், பேராசைப்பட்டு பணத்தை நம்ம அடிமை பண்ணணும், பணத்தை நிறைய பதுக்கி வைக்கணும், இல்லை நம்ம நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம உயிரில்லாத ஒரு ஜடமாக தான் மாறிடுறது தான் என்னோடய கருத்து. அப்புறம் பணம் மாறிடுச்சு, மனுஷால மாற்றிடுச்சின்னு சொல்லக்கூடாது. நம்ம தான் பணத்தை அடிமை பண்ண நினச்சிட்டு நம்ம தான் பணமாக போகிறோன்றது தான் என்னோடய கருத்து. மந்திர மனிதன். மானுடன் மானம் காக்க உடையும், உயிர் நடமாட்டம் கொள்ள உண்ண உடமும், கதிரவன் மறைகையில் மனிதன் மல்லாந்து உறங்க ஒரு குடிலும், இவைகளை அள்ளித்தரும் அக்ஷய பாத்திரம் பணம் எனும் மந்திரக்கோள். பணம் எனும் மந்திரக்கோளை நாம் அடிமை செய்ய நினைக்கும் கணம், மனிதன் என்ற வார்த்தை ஜடம் என மாற்றி பணம் மின்னல் வேகம் எடுத்தது அடுத்த மனிதனை நடமாடும் இயந்திரமாக மாற்ற. இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். கருவூல கவிதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.